ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயா சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் என்னோடய ஜாப் லைஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த கம்பெனியில் இருக்கேன், என்ன ரோலில் இருக்கேன், நான் இந்த ரோல் அட்டைன் பண்ணுறதுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய ஜேர்னி எப்படி இருந்தது, அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் கம்பெனி மாறக்க பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அமேசானில் ஒர்க் பண்ணுறேன். அமேசான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சென்டர் பெங்களூரு. அண்ட் என்னோடய ரோல் வந்து டிஜிட்டல் அசிஸ்டண்ட்டாக நான் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணேன். அதாவது எப்போது ஜூலை 2022 தான் நான் ஃபர்ஸ்ட் கிக் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்போ நான் ஜாயின் பண்ண ரோல் இது. அதுக்கப்புறம் இன்டர்னலாக 2 ஸ்விட்ச் எனக்கு நடந்தது. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நான் அப்ளை பண்ண மெத்தட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ நாக்ரி தான். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருந்தீங்க. நாக்ரி மூலமாக தான் நான் அப்ளை பண்ணேன். ரொம்ப ஜென்யூனாக ஹையரிங் ப்ராசஸ் நடந்தது. ஸோ நீங்கள் அதுலேயே போய் நீங்கள் வந்து அமேசானில் ஃபில்டர் பண்ணி தேடினீங்கனாலே நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். உங்கள் ஸ்கில்ஸ் கிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நாக்ரி இல்லாமல் இன்னொரு வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ஹையர் ப்ரோ அப்படின்னு கூகுளில் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கும் நான் வந்து இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹையர் ப்ரோக்குள்ளே அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் அகெயின் உங்களோட லொக்கேஷன் ஆகட்டும், உங்கள் ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி எல்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ரெண்டுமே ரொம்ப ஜென்யூனாக தான் இருக்கும். நாக்ரி மூலமாக என்னோடய ஹையரிங் ப்ராசஸ் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ இதில் வந்து நான் அப்ளை பண்ண உடனே ஒரு 4 to 5 டேஸ் வந்து எந்த அப்டேட்டுமே இல்லை. திடீர்னு ஒரு மெயில் வந்திருந்தது, இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் டெஸ்ட் வந்து ஸ்கெடியூல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருந்தது. ஸோ உடனே அந்த லிங்க் கிளிக் பண்ணி எல்லாம் பார்த்து அந்த டைம் டேட் எல்லாம் மென்ஷன் ஆகி ப்ராப்பராக வந்திருந்தது. ஸோ அது மூலமாக போய் அந்த ரிட்டர்ன் டெஸ்ட் வந்து எடுத்து முடிச்சாச்சு. 3 செக்ஷனாக கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன ஸ்கில் செட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ பியூர்லி ரிட்டர்ன் டெஸ்ட் ஃபார் 1.5 ஹவர்ஸ்க்கு வந்து அந்த ரிட்டர்ன் டெஸ்ட் எனக்கு இருந்தது. அதை முடித்தோடனே எந்த ரிசல்ட் எதுவுமே அவங்க சப்மிட் பண்ணிவிட்டு விட்டாச்சு. இது ஆன்லைன் டெஸ்ட் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 to 4 டேஸ் கழிச்சு ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் ஒன்று இருந்தது. டெக்னிக்கல் மேனேஜர் ஒருத்தர் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம டைம் எல்லாம் கேட்டு எப்போ ஸ்கெடியூல் பண்ணலாம் கால்னு கேட்டு ஸ்கெடியூல் பண்ணது தான் அந்த கால். அது சும்மா ஒரு 10-15 மினிட்ஸ் தான் அந்த கால் போச்சு, முடிஞ்சது. சும்மா நம்ம என்ன ஸ்கில் செட்டோ அதை பேஸ் பண்ணி ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, முடிஞ்சது அந்த ரவுண்டும். அதுக்கப்புறம் ஹெச்ஆர் வில் கெட் பேக் டு யூன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஒரு 10 டேஸ் வரைக்குமே எந்த அப்டேட்டுமே கிடையாது. இல்லை நம்ம செலக்டா, இல்லை அவ்வளோதான் நான் முடிஞ்சதா, இல்லை வேறு ஏதாச்சும் பார்க்கலாமா, இல்லை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாமான்னு சொல்லி நிறையா வெயிட் பண்ணி ஒரு 10 டேஸ் கழிச்சு தான் இன்னொரு கால் வந்திருந்தது. நம்ம வந்து ஹெச்ஆர் ரவுண்ட் வந்து ஒன்று ஸ்கெடியூல் ஆகுதுன்னு சொல்லி வந்திருந்தது. ஸோ அதுவும் எடுத்தேன். அங்கே வந்து ஃபைனலாக எல்லாமே சேலரி டிஸ்கஷன், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி எல்லாம் முடிச்சு ஒரு ஃபைனல் ஹெச்ஆர் ரவுண்டு முடிஞ்சது. ஸோ மொத்தம் 3 ரவுண்டு தான் எனக்கு இருந்தது. ஒரு ரிட்டர்ன் டெஸ்ட் அண்ட் 2 வந்து டெலிஃபோனிக் ரவுண்ட்ஸ் இருந்தது. அண்ட் இது எல்லாமே ஆன்லைன் தான். எதுக்குமே நான் ஆஃபீஸ் போக வேண்டி வரல, எல்லாமே ஆன்லைன் தான். அண்ட் எனக்கு அந்த ஹெச்ஆர் ரவுண்டு முடிஞ்சு ஒரு 3 to 4 டேஸ்லேயே வந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு 2 to 3 டேஸில் எனக்கு ஜாயினிங் டேட்டும் வந்துருச்சு. ஸோ நான் ஜாயின் பண்ண டேட் வந்து July 18th, 2022. ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ண உடனே வெல்கம் கிட் கொடுத்துட்டாங்க. லேப்டாப், ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து கீபோர்டு, மவுஸ் எல்லாமே ஒரு வெல்கம் கிட் வந்து டைரி, வாட்டர் பாட்டில்னு எல்லாமே அமேசானுக்கானது எல்லாமே எனக்கு வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஜேர்னி. நான் சொன்னேன் இல்லையா, டிஜிட்டல் அசிஸ்டண்ட்டாக ஹையர் ஆயிருந்தேன்னு. அங்கேருந்து ஒரு 3 to 4 மந்த்ஸ்லேயே வந்து அந்த டீம் வந்து இட்ஸ் நோ மோர் ஃபங்க்ஷனிங்னு சொல்லி SPS செல்லிங் பார்ட்னர் சப்போர்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு எங்களுக்கு IJP இன்டர்வியூஸ் எதுவுமே இல்லை, அப்படியே தூக்கி இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் காண்டாக்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவுமே வந்து VCC தான், வர்ச்சுவல் காண்டாக்ட் சென்டர். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனில் தான் கம்ப்ளீட்டாக நான் இருந்தேன். ஸோ அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது அந்த ஜேர்னி. அதுக்கப்புறம் ரீசெண்டாக, அதாவது போன ஏப்ரல் 2025 தான் எனக்கு வந்து ஒரு மெயில் வந்திருந்தது. IJPக்கு வந்து எலிஜிபிள், அதாவது இன்டர்னலாக ஜாப் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து யூஆர் எலிஜிபிள்னு சொல்லி ஒரு மெயில் வந்திருந்தது. அண்ட் இந்த ரோல் பார்த்தீங்கன்னா ஃபார் டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. ஸோ அதுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுறோன்னு சொல்லி ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் வந்து ஒரு ரிட்டர்ன் டெஸ்ட் ஸ்கெடியூல் பண்ணேன். அதுக்கு அப்ளை பண்ண உடனே வந்து ஒரு ரவுண்ட் ஸ்கெடியூல் பண்ணாங்க. ஃபஸ்ட் வந்து ரிட்டர்ன் டெஸ்ட் 1 ஹவருக்கு வந்து நம்ம இது வரைக்கும் SPSல என்னெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் இருந்தது. ஃபார் 1 hour ரிட்டர்ன் டெஸ்ட் ஒன்று ஸ்கெடியூல் பண்ணாங்க. அதுவும் வர்ச்சுவலாக தான், பட் கேமரா முன்னாடி நம்ம அந்த டெஸ்ட் எடுத்தோம், அவ்வளோதான். கேமரா ஆன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எடுத்தோம், முடிஞ்சது. அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் டேவே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டேவே ஸ்கோர்ஸ் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அதுவும் மெயிலில் வந்திருந்தது. அதுக்கப்புறம் சொன்னாங்க வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் வந்து அந்த டீமோடது, நான் போகிற டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர், அதாவது PS TAM அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பி ரெடி ஃபார் அ கால்னு சொல்லி செகண்ட் ரவுண்ட் ஸ்கெடியூல் பண்ணாங்க.
ஸோ உடனே அந்த ரவுண்டும் எடுத்தேன். 45 மினிட்ஸ் to 1 hour வந்து அந்த கால் போச்சு. ஸோ எப்படி இருக்கும், ட்ரைனிங்க்கு வந்து ஹைதராபாத் வரணும். நாங்கள் நிறையா நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஆடிட்ஸ் ஏதாச்சும் பார்த்துருக்கோமா, என்னெல்லாம் நம்ம அதில் வந்து எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இட் வாஸ் ஜஸ்ட் இட் வாஸ் ஜஸ்ட் கான்வர்சேஷன் தான். எதுவுமே நத்திங் ரொம்ப இதாகவும் போகல, ரொம்ப ஜென்ரலைஸ்டாக போச்சு அந்த ரவுண்ட். ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஓகே நல்லா இருக்கும், நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்மளை புஷ் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே நான் நம்பியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இந்த ரவுண்ட் வந்து எப்போ எடுக்கிறேன், மே 2025 மேல் எடுக்கிறேன். அன்டில் ஆகஸ்ட் வரைக்கும் எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. நானும் ஒரே ஒரு டைம் ஃபாலோ பண்ணேன், யார் என்ன ஹையர் பண்ணாங்களோ, என்ன எந்த டீமுக்கு ஹையர் பண்ண போகிறாங்களோ அவங்ககிட்ட கேட்டப்போ வில் லெட் யூ நோ அப்படின்னா நாங்கள் பார்த்துட்ருக்கோம், வில் லெட் யூ நோன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் அவ்வளோதான், பேக் டு நார்மல் ஒர்க் அப்படியே போயிட்டு இருந்தது. திடீர்னு ஆகஸ்ட் அப்போ ஒரு மெயில் வருது, திருப்பியும் உங்களுக்கு 3rd ரவுண்ட், நீங்கள் 2nd ரவுண்ட் முடிச்சிட்டிங்க, இப்போ 3rd ரவுண்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இன்வைட்டுன்னு சொல்லி ஒரு மெயில் வந்தது. ஸோ அதை அட்டென்ட் பண்ணேன். அது முடித்தோன்னே இன்னொரு ரவுண்ட். ஸோ ஐஜேபிக்கு வந்து எனக்கு மொத்தம் ஒரு ரிட்டர்ன் டெஸ்ட் ப்ளஸ் 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருந்தது. ஸோ மொத்தம் 4 ரவுண்டு. ஸோ இதெல்லாம் முடித்து 4th ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஆகஸ்ட் எண்டில் வந்து சொன்னாங்க, அதோட ஆஃபர் லெட்டர் வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஆகஸ்ட் எண்ட் சொல்லப்போனால் செப்டம்பர் 1st வீக்குன்னு வச்சுக்கலாம். அஃபிஷியலி நான் வந்து இப்போ டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜராக தான் அமேசானோட அசோசியேட் ஆகியிருக்கேன். இன்னொரு சின்ன டிப் என்னென்னா, அமேசானுக்கு ஹையர் பண்ணும்போது மோர் ஆஃப் ஜென்ரலைஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஜென்ரலைஸ்டு நான் சொல்லும் போது மோர் ஆஃப் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர, நம்ம ஸ்கில்ஸ் இருக்குது, தட் ஆல்சோ மேட்டர்ஸ். ஆனால் கீப்பிங் இட் அசைட் மோராக வந்து நம்மளோட லைவ் எக்ஸாம்பிள்ஸ் தான் நிறைய எதிர்பார்க்குறாங்க. சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்து அதுலேருந்து நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணி எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவோம், எப்படி அதை டேக்கிள் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று, அமேசானில் இன்டர்னலாக மூவ் பண்ணும்போது லீடர்ஷிப் பிரின்சிபல்ஸ் அமேசானுக்குனே ஒரு சில செட் ஆஃப் லீடர்ஷிப் பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இது வந்து இன்டர்னலி வித்தின் அமேசான் ஐஜேபிஸ்க்கு ட்ரை பண்ணும்போது நான் சொல்கிறேன், இட் வில் பி ஒன்லி பேஸ்ட் ஆன் லீடர்ஷிப் பிரின்சிபல்ஸ். பே வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் அ டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர் இன் இந்தியா பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சம்வேர் பிட்வீன் 9 to 12, 13 lakhs அப் டு 13 lakhs வரைக்கும் போகும். ஸோ இந்த ரேஞ்சில் தான் சேலரி வந்து டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜருக்கு இருக்கும். ஸோ ஹியர் ஐ ஆம் ஃபைனலி சிட்டிங் ஆஸ் அ டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர். ஸோ நான் வந்து ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்னோடய கெரியரே முடிஞ்சது. ஏன்னா ட்வின்ஸு அவங்கள பார்த்துக்கிறது, தனியாக மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சி நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அப்போ வந்தது கூட எதுவுமே எடுத்துக்க முடியல. அண்ட் கெரியர் அப்படிங்கிறதே இன்னும் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே ஒரு ஸ்டேஜில் இருந்தேன். பட் இந்த அமேசான் திடீர்னு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் கேம் மை வே. அதை கரெக்டாக எடுத்துகிட்டு அண்ட் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அண்ட் 4 years ஆல்மோஸ்ட் முடிய போகுது வித் அமேசான் அண்ட் ஸ்டில் கவுண்டிங். ஸோ நான் தான் சொல்ல வரேன், எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக there's a கெரியர், கிட்ஸு, ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் நம்ம விட்டுட வேண்டாம். ஆல்வேஸ் ட்ரை ஃபார் இட். கண்டிப்பாக நம்மளுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கரெக்ட் டைமில் கரெக்டாக பிக் பண்ணி நீங்கள் அப்படியே எடுத்து பிடிச்சி போனீங்கன்னா everything will fall in place. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அகெயின் அந்த ஹையர் ப்ரோ லிங்க்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.